ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் நம்ம மொபைலில் OneDrive ஆப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் OneDrive ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த OneDrive ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகிருது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் ஷோ ஆகுது. இல்லாட்டி OneDrive ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக அந்த ஆப் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் OneDrive ஆப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் OneDrive ஆப் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் OneDrive அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் OneDrive அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து ஜஸ்ட் அதுலேயுமே கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுலேயுமே இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் எனேபிள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு OneDrive ஆப்பை ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் சைன்இன் பண்ணி கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைல்லையுமே ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரியான ஏதாவது டூல்ஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஜஸ்ட் ஒருக்க ஓப்பன் பண்ணி க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ரெஸ்ட் கொடுக்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனால நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்லையுமே இந்த இஷ்யூஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஆப்புமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இந்த OneDrive ஆப் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாங்கின அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.